பண்ணலாம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணி வகுப்பை தொடங்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அற்புதமான மாலை நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனே, எங்களை பாதுகாத்து, எங்களை வழிநடத்தி, எங்களை இம்மட்டுமாக ஆசீர்வதித்து, கர்த்தாவே மறுபடியுமாக உம்முடைய சமூகத்தில் எங்களை நீர் அமர பண்ணியிருக்கிறீர். உமக்கு நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகின்றோம். தகப்பனே, இப்பொழுதும் கூட இந்த வகுப்பை நாங்கள் தொடங்க இருக்கின்றோம். இந்த வகுப்பை எங்களுக்கு நீர் பிரயோஜனமாக நீர் மாற்றித் தர விடுமா நாங்கள் செபின கர்த்தாவே. இந்த 1½ மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்து இந்த வகுப்பை கவனிக்கும்போது, பரிசுத்த ஆவியாகிய தேவன் எங்களோடு கூட நீர் பேசுவீராக, எங்களுக்கு விளங்கச் செய்வீராக. அதை நன்றாக புரிந்து கொள்ளவும், சத்தியத்தை விளங்கிக் கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு நீர் தயவு பாராட்ட வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். கற்றுக்கொண்ட ஒவ்வொரு விஷயங்களையும் கர்த்தாவே நாங்கள் ஜாக்கிரதையாக, கவனமாக எங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தவும், நாங்கள் மற்றவர்கள் மத்தியில சாட்சியாக வாழ்ந்து காட்டவும், சொல்லிக் கொடுக்கவும் கர்த்தர் எங்களுக்கு தைரியத்தையும், கிருபையை நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். அதேபோல இதில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மாணவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக ஆசிரியருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நேரம் ஒதுக்கி கர்த்தாவே இந்த பாடத்தை நடத்தும்படியான கிருபையை நீர் தந்திருக்கிறீர். ஞானத்தை கொடுத்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வகுப்பை தொடங்கும்போது கர்த்தர் பயன்படுத்துவீராக. எந்த விதமான தடைகள் இல்லாதபடிக்கு கர்த்தர் எங்களை நல்லபடியாக நீர் நடத்த விடுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வகுப்பினுடைய ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் கர்த்தர் எங்களை தலைமை தாங்கி நடத்த விடுமா நாங்கள் செபிக்கின்றோம். அது மாத்திரமல்ல கர்த்தாவே, பலவீனமாக இருக்கக்கூடியவர்கள், அது மாத்திரமல்ல சூழ்நிலையின் நிமித்தமாக கலந்து கொள்ள முடியாத நிலையில் காணப்படக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூர்ந்து செபிக்கின்றோம். வேண்டிய தேவைகளையும், ஆரோக்கியத்தையும், சுகத்தையும் கர்த்தர் நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து எங்களுடைய ஜெபங்களை கேட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, இந்த நாளிலும் வகுப்பில் கலந்து கொண்டதான மாணவர்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். நீங்கள் யாவரும் உற்சாகமாக இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பாடங்களை கற்று வருகிறீர்கள். தொடர்ச்சியாக நீங்கள் லீவ் எடுக்காமல் இந்த பாடத்தில் பங்கெடுங்கள். நிச்சயமாக அநேக விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய ஊழியத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் அது பிரயோஜனமாக காணப்படும். சரிங்களா? எல்லாரும் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, கேள்விகளை கேளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு நன்றாக காணப்படும். சார், வெல்கம் சார். நீங்க இந்த நேரத்திலும் கூட வகுப்பை தொடங்கி தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. இணைந்த யாவருக்கும் நன்றிகள். தொடர்ச்சியாக நாம இந்த எபிரேயர்கள் எழுதின நிருபத்தை கவனித்து வருகின்றோம். இன்றும் நாளையும் எபிரேய நிருபத்திலே ஒரு சில காரியங்களை கற்றுக்கொண்டு முடிந்த அடுத்த வாரத்திலே இருக்கின்ற ஒரு 2 வகுப்புகளும் எபிரேய நிருபத்தை கற்றுக்கொண்டு அதுக்கு அடுத்த வாரத்திலிருந்து நாம் தெசலோனிக்கேய புத்தகங்களுக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நாம் ஏற்கனவே நாம் பார்த்து வருகிறபடி எபிரேய நிருபத்தில் காணப்படுகின்ற அந்த வார்னிங் பேசேஜ், அதாவது எச்சரிக்கை வேத பகுதிகளை ஒரு எச்சரிக்கை விடுவதை போல் எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கின்ற வேத பகுதிகளை கவனித்து வருகின்றோம். அதிலே இன்றும் பிரத்யேகமாக ஒரு வேத பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். எபிரேயர் 10வது அதிகாரம் 26 31 வரை. எபிரேயர் 10வது அதிகாரம் 26 31 வரை நம்மில் யாராகிலும் ஒருவர் வாசிக்கலாம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயந்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரமானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள்.
பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதிற் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்றும் அறிவோம். ஓகே பாஸ்டர். ஓகே. 31வது வசனத்தை நீங்கள் வாசிக்கணும். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளிலே விழுகிறது பயங்கரமா இருக்குமே. இந்த வேத வசனங்களை தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் படிக்கும் போது ஒரு காரியத்தை நாம் பார்த்த உடனே நாம் என்ன யோசிக்கிறோம் என்று சொன்னால், இது ரட்சிப்பை இழந்து போகக்கூடிய காரியத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். ஆகவே என்ன போதிக்கப்படும் இந்த வார்த்தையை பார்த்து என்ன சொல்லுவோம் என்று சொன்னால், இந்த வசனத்தின் அடிப்படையிலே ரட்சிக்கப்பட்டவன் பாவம் செய்தால் அவன் பாவத்தின் நிமித்தம் அவன் ரட்சிப்பை இழந்து போகிறான். ஏனென்றால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இல்லை. அவன் ரட்சிப்பை இழந்து போயாயிற்று. உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் பாவம் செய்த போது அவன் ரட்சிப்பை இழந்து போய்விட்டான் என்பதாக இந்த வசனத்தை வைத்து அநேகர் போதிப்பதை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த வசனத்தை தான் ரட்சிப்பை இழந்து போக முடியும் என்று சொல்லுகிறவர்கள் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு எச்சரிக்கை பகுதி. எபிரேய நிருபத்தில் உள்ள எச்சரிக்கை பகுதி. One of the 5 warning passages in the book of Hebrews. So இதை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். வேதத்திலே ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து விட்டு அதன் பின்பு நாம இந்த வேத பகுதியின் அர்த்தத்தை நாம் கண்டுபிடிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 39வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவர் எனக்கு தந்தவைகள் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவர்களை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. இங்க பாருங்க, அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே கொடுத்த ஒருவரையும் இயேசு கிறிஸ்து இழந்து போகாமல் அவர்களை கடைசி நாட்களில் எழுப்புவார். பாருங்க 40வது வசனத்திலே, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது. ஆகவே இப்போ பிதாவானவருடைய சித்தத்தை நிறைவேற்றவே இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்தார். 38வது வசனத்தை வாசிங்க. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். இப்போ அவருடைய சித்தம் என்ன? பிதா இயேசு கிறிஸ்துவை அனுப்பினவருடைய சித்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் கொடுக்கப்பட்ட ஒருவரையும் அவர் இழந்து போகாமல் கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட எல்லாரையும் எழுப்புவதே அவருடைய சித்தம். அந்த சித்தத்தை செய்யவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆகவே இயேசுவே, நீர் தெரிந்து கொண்டு ரட்சித்த ஜனங்களில் அநேகரை நீர் எழுப்ப முடியாது, ஏனென்றால் அவர்கள் ரட்சிப்பை இழந்து போய் விடுவார்கள் என்று சொன்னால் இயேசு அங்கே கையாளாகாதவராய் நின்று விடுகிறார். இயேசு பிதாவின் சித்தத்தை செய்ய தோற்று போய்விட்டார் என்பதுதான் நாம் இயேசு இந்த பூமிக்கு வந்து பிதாவினுடைய சித்தத்தை செஞ்சதே அவர்னால செய்ய முடியல. செய்யறதுக்கு தான் வந்தாரு, ஆனா ஆஃபவே என்னவோ பிரச்சனை, அவர்னால அதை செய்ய முடியும். அப்படியா? அவரிடத்துல கொடுக்கப்பட்ட ஒருவரையும் இயேசு இழந்து போவதில்லை. ஏன்னா அதுதான் பிதாவினுடைய சித்தம். அதை செய்யறதுக்கு தான் இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து வந்தார். இன்னும் ஒரு வசனத்தை நம்ம இன்னும் ஒரு சில வசனங்களை நாம் இன்று வாசிக்க போறோம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 6வது வசனம்.
பிலிப்பியர் 1:6. நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். 5 ஆங்கிலத்துல 6, தமிழ்ல 5வது வசனம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர். என்ன நற்கிரியை அது? என்ன நற்கிரியை தேவன் நம்மிடத்துல தொடங்கி இருக்கிறார்? நம்மிலே என்ன நற்கிரியை தொடங்கி இருக்கிறாருங்க? விசுவாசத்தை. அந்த விசுவாசத்தை, ரட்சிப்பு என்கின்ற விசுவாசத்தின் மூலம் உண்டான அந்த ரட்சிப்பை நம்மிடத்துல துவக்கிற ஆத்தர் அண்ட் ஃபினிஷர் ஆஃப் அவர் ஃபெய்த். அவர் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்து. இப்போ நம்மிடத்திலே நமக்குள்ளே அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை தொடங்கிட்டு அதை பாதியில விட்டு விட மாட்டார். என்ன வேதம் என்ன சொல்லுகிறது? உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஒன்று தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23-24 வசனங்களை வாசிக்கலாம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இங்க பாருங்க, விசுவாசிகளை பார்த்து பவுல் சொல்றாரு, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமாற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக அப்படின்னு ஆசீர்வதிக்கிறார். காக்கப்படுவதாக. ஆனா அது அப்படியே ஆகும் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். உங்களை எதற்காக அழைத்தாரோ அப்படியே செய்வார். ஏன்னா அவர் உண்மையுள்ளவர். இதை சொல்லும் போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு நபரை, எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பர் ஒருவர் புதிதாக திருமணம் செய்த காலகட்டத்திலே அவருடைய அண்டை வீட்டுக்காரர், அவரு எனக்கு தெரியும், அவங்க எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்க. அதனால அவங்க என்ன பண்ணிருக்காரு, ஒரு நாள் கல்யாணம் பண்ணியாச்சு, நீங்க கண்டிப்பா விருந்துக்கு வரணும். ஓகே, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் என்னுடைய வீட்டுலதான் விருந்து அப்படின்னு. யார் அழைச்சது? அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர். அவர் எனக்கும் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் எனக்கு தெரியும். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் எங்க வீட்டுலதான் டின்னர் உங்களுக்கு. இப்போ இந்த புது மன தம்பதிகள் கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆஜராயிட்டாங்க அவங்க வீட்டுல. ஆனா அழைச்சவரும் மறந்துட்டார். எப்படி? விருந்துக்கு அழைத்தவர் மறந்து விட்டார், ஆனால் இவர் போய் அங்கே நின்று விட்டார். அவரு எதுக்கு வந்திருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு அவர் பாக்குறாராம், எதுக்கு வந்திருப்பாங்க. இப்படியா தேவன் நம்மை அழைத்தவர் அவருடைய சுதந்திரத்துக்கு என்று அழைத்து விட்டு அவர் அப்படியே விட்டு விட்டு போவதற்கு அவர் மனம் மாற மனுஷனா? ஆண்டவர் வேதத்துல சொல்லப்பட்டு, மனம் மாற அவர் மனிதன் அல்ல. அவர் எதற்கு அழைக்கிறாரோ அதை செய்து முடிக்கிறார். தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடை பண்ண முடியாது, யோபு சொல்றார். அப்போ நம்ம இந்த எபிரேய நிருபத்திலே நான் வாசித்த வசனம் 26 பாருங்கள். அதை பார்க்கும்போது, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால். என்ன பாவம்? இந்த பாவம் என்று சொல்லும் போது நாம் செய்கின்ற அதாவது மனப்பூர்வமா ஏதாவது ஒரு பாவத்தை, மனம் ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சுட்டா அப்புறம் அவங்களுக்கு ரிடம்ஷனே கிடையாது, அவங்களுக்கு வழியே கிடையாது. ஏன்னா பலிதான் இல்லையே, மறுபடியும் எப்படி வர முடியும்? நம்ம மனப்பூர்வமா ஏதாவது பாவம் செஞ்சிருக்கிறோமா? செஞ்சிருக்கீங்களா இல்லையா? ஆமா சார்.
அப்போ உங்களுக்கு பலி இல்ல, வேறொரு பலி இல்ல. நீங்க எங்கதான் போறீங்க? சிஸ்டர் ஸ்டெல்லா ஜெபமணி அவர்கள் இந்த வசனத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு பலி இல்லை, நீங்கள் மனப்பூர்வமாய் பாவம் செய்து விட்டீர்கள். என்ன கேளுங்க, அதே கேள்வி. ஆமா இல்லையா? பேதுருவை கேளுங்கள், பேதுருவே நீ மனப்பூர்வமாய் பாவம் செய்தாய்? ஆம். எப்படியா நீ மனப்பூர்வமாய்? ஏன்னா சேவல் கூவதற்கு முன்பு 3 முறை நீ மறுதலிப்பாய் என்று இயேசு சொன்னது போல, 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை. ஏன்னா பரிபூர்ணமா நான் செஞ்சுட்டேன். அதுவும் ஐ டினைட் ஜீசஸ் கிரைஸ்ட். நான் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விட்டேன், மனப்பூர்வமாய் பாவம் செஞ்சுட்டேன். அப்போ நம்ம சொல்லலாம், அப்படின்னா நீ பரலோகம் போக முடியாது. ஏன்னா மனப்பூர்வமா பாவம் செஞ்சுட்டா பலி இல்லைன்னு எங்க எபிரேய நிருபத்துல போடப்பட்டிருக்கிறதே, அதனால நீ பரலோகம் போக முடியாது, நீ நரகம் தான் போறேன்னு சொல்லுவீங்க. அப்ப இங்க எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் என்பதுதான் நமக்கு இப்போ இந்த எபிரேய நிருபத்தினுடைய நோக்கத்தை எடுத்துக்கொண்டால், இந்த எபிரேய நிருபத்தின் நோக்கம் என்னவென்று சொன்னால், எபிரேய கிறிஸ்தவர்கள் மறுபடியும் தங்களுடைய பழைய பலிகளுக்கெல்லாம் திரும்ப பார்க்கிறார்கள். நிறைய பேர் உள்ள நிறைய அப்போஸ்டேட் சொல்லுவோம். அதாவது நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டதை போல இருக்கின்ற நிறைய பேரு இந்த எபிரேய மார்க்கத்தில் இருந்து வந்துட்டாங்க. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டும் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டது போல என்னடான்னு தெரியாமலே இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஒரு யோசனை அப்படின்னா, நம்ம மறுபடியும் பழைய ஏற்பாட்டு பலிகளுக்கு திரும்பி விட வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். அப்போ எபிரேய நிருப ஆக்கியோன் என்ன சொல்கிறார்? உங்களுடைய பலியை காட்டிலும், உங்களுடைய ஆசாரியத்துவத்தை காட்டிலும், உங்களுடைய ஆசரிப்பு கூடாரத்தை காட்டிலும், உங்களுடைய அந்த இளைப்பாறுதலை காட்டிலும், உங்களுடைய மோசேயை காட்டிலும், ஆபிரகாமை காட்டிலும், உங்களுடைய தேவ ஆலயத்தை காட்டிலும் இயேசு உயர்ந்தவராய் இருக்கின்றார். மிகப்பெரிய அளவிலே 8வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 10வது அதிகாரம் வரை இயேசு கிறிஸ்துவினால் உண்டான ரட்சிப்பு போதுமானது என்கின்ற சத்தியத்தை மிக ஆழமாய் தெரிவிக்கிறார் எபிரேயர் வாக்கியம். இப்போ இந்த அருமையான சத்தியத்தை எபிரேய நிர்வாகம் தெரிவித்து விட்டு என்னெல்லாம் சொல்றாரு பாருங்களேன். அதாவது இந்த 1வது வசனத்திலிருந்தே ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழல்தான். பாருங்க, வருஷந்தோறும் இடைவிடாம பலி செலுத்துறாங்க. ஒரே விதமான பலியினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் அது பூரணப்படுத்தவில்லை. அதுதான் அவங்களை பூரணப்படுத்திடுச்சுன்னா ஏன் மறுபடியும் அடுத்த வருஷம் வரான்? அதான் இவர் கேட்கிறார். ஏன்னா அது பூரணப்படுத்தவில்லை, அவர்களுடைய மனசாட்சியை பூரணப்படுத்தவில்லை. அப்படி நிறுத்தப்படாதபடியால் பலி செலுத்தப்படுவது நிறுத்தப்படவே இல்லையே. அப்படின்னா வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டார். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசித்த போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்புகிறதில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தினீர். சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னேன் என்றார். இது இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உரையாடுதலை பற்றி இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே இங்க பாருங்க, 11வது வசனத்தை 11, 12 வாசிங்க. அன்றியும் எந்த ஆசாரியனும் நாளொரும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு கால் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறவனாயும் இருப்பார். இவரோ நிறைய பலிகளை செலுத்துகிறவனா இருக்கிறான். இந்த ஆசாரியன் பழைய ஏற்பாட்டில ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்தி கொண்டே இருக்கிறான். பலி இருக்குது, வருஷம் வருஷம் பலி இருக்குது, ஒரே விதமான பலி, மறுபடியும் பலி இருக்கிறது. இவரோ 12வது வசனம் வாசிங்க. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்து ஆமா, இவரோ யார்? இவரு இயேசு கிறிஸ்துவோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி
என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். இப்ப என்ன சொல்றாரு எபிரேய நிர்வாக்கியம்? பாவங்களுக்காக ஒரே பலி செலுத்தி முடிச்சாச்சு. இனி அந்த ஆசாரியர் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு? தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்ததுனால மறுபடியும் அவர் பலி செலுத்த மாட்டாரு. He is not going to sacrifice or kill any animals or whatever. அவர் அந்த பழைய ஏற்பாட்டு ஆசாரியனை போல மறுபடியும் பலி செலுத்தி இருக்க மாட்டார். இவர் தான் உட்கார்ந்தார் அப்படின்னு போடப்பட்டிருப்பாங்க. அப்படின்னா என்னது? இஸ் ஈக்குவல் டு காட். அவர் இனி பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. டெட்டலஸ்டா, எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாம் முடிந்தது என்று இயேசு சொல்லிவிட்டார். அதன் தொடர்ச்சியாக இப்ப எபிரேய நிருபாக்கியர் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, இங்கே 26வது வசனத்திலே மிக தெளிவாக இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் ரட்சிப்பை பற்றிய சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பு உன்னதமானது. இயேசு கிறிஸ்து மோசையை காட்டிலும் பெரியவர், தீர்க்கதரிசிகளை காட்டிலும் பெரியவர், லேவியனை காட்டிலும் பெரியவர், மற்றும் தேவதூதர்களை காட்டிலும் பெரியவர், பழைய ஏற்பாட்டின் ஆசாரிய முறைமைகளை காட்டிலும் பெரியவர், பலிகளை காட்டிலும் பெரியவர், இப்படி எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர் பெரியவர் பெரியவர். அவரால் உண்டான ரட்சிப்பு போதுமானது என்ற சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பும் இயேசு கிறிஸ்து போதுமானவர் அல்ல என்று நீங்கள் விலகி போகிறவர்களாய் இருந்தால், there is no, இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய பலி தேவையில்லைன்னு சொன்னா வேற பலி இல்லையே அப்படிங்கிறார் எபிரேய நிர்வாக்கியம். இயேசு கிறிஸ்துவினுடைய பலி போதுமானது அல்ல என்று சொன்னால் வேற எந்த பலி இருக்கிறது? வேற எந்த பலி உங்களை ரட்சிக்கும்? அதான் இப்ப கேள்வி. அப்போ இது எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது? இது ரட்சிக்கப்பட்டவர்களை பற்றி அல்ல, ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்து கொண்டு, ரட்சிக்கப்பட்டவர்களை போல ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில் இருந்து கொண்டு, இப்பொழுது உபத்திரவம் வரும்போது மறுபடியும் நாங்கள் பழைய ஏற்பாட்டு பலிக்கு போறோம், மறுபடியும் நியாயப்பிரமாணத்துக்கு போறோம், மறுபடியும் மோசைக்கு போறோம், மறுபடியும் கோயிலுக்கு போறோம், மறுபடியும் ஆலயத்துக்கு போறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களே, நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க வேற பலி இருந்தா நீங்க செலுத்தலாம். இவ பாவத்துக்காக வேற எந்த பலி உங்களுக்கு தேவைப்படுகிறது? வேறொரு பலி இனி இராமல் இயேசு கிறிஸ்துவினுடைய பலிக்கு அப்பாற்பட்டு பலிகளை தேடுகிற யாவரும் நியாய தீர்ப்புக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பலியை நிமித்தம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ நியாய தீர்ப்பு இல்லை. அதான் ஆர்குமெண்ட். இங்க 28வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சியின் வாக்கினாலே சாகிறானே, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து. நம்ம யாராவது தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து இருக்கிறோமா? இல்லையே. அப்படின்னா என்னது? விசுவாசி செய்ய முடியாத ஒரு விஷயத்தை தான் இங்க பேசிட்டு இருக்கிறார். அப்படின்னா விசுவாசியை போன்று இருக்கிறவர்கள் இப்பொழுது எல்லாம் நிறைய பேர் விலகி போனா பாருங்க. எபிரேய மார்க்கத்துக்கே மறுபடியும் போனா பாருங்க. அவன் விசுவாசியை போல இருந்தான், ஆனா ஓடிட்டான். அவன்லாம் என்ன பண்ணிருக்கான்? அவன் விசுவாசி அல்ல. குமாரனை காலின் கீழ் மிதித்து அப்படின்னா நம்ம யாருமே அப்படி பண்ணது இல்லையே நம்மளுடைய பாவத்தின் நிமித்தம். ஏனென்றால் நம்முடைய பாவத்தின் நிமித்தம் குமாரனிடத்தில் தான் ஓடி போய் நிற்கிறோம். ஆண்டவரே என்னை மன்னியும் என்று. குமாரனை காலின் கீழ் மிதிக்கிறது அல்ல. குமாரன் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மன்னிக்கிறார். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் மன்னிக்கிறதற்கு தயப்படுத்துவார்கள். அப்போ நாம் எங்கேயாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வீழ்ந்து போகும்போது நமக்கு கதியே ஏசப்பாதான் போய் நிக்கிறோம். அப்போ அவர் எப்படி நம்ம காலின் கீழே போட்டு மிதிக்க முடியும்? அப்போ தேவகுமாரனை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறவன் யார்? தேவகுமாரன் ரட்சிப்பதற்கு அவர் பலன் அற்றவர், அவர் பலனுடையவர் அல்ல. பலிகள் என்னை ரட்சிக்கும், என்னுடைய கிரியைகள் என்னை ரட்சிக்கும் என்று போகிறவன் தான் தேவகுமாரனை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறவன். இப்போ நம்ம செஞ்ச ஆவிக்குரிய வாழ்க்கையில செய்த தவறுகள் அல்லது குறைகளுக்கு தேவகுமாரனை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறோம் அப்படின்னா, அவர் என்ன பேதுரு என்ன பண்ணாரு? காலின் கீழ் போட்டு சட்னி ஆக்கியிருப்பார் அவர் செஞ்ச மீறுதலுக்கு, இல்லையா? ஆனால் அப்படி அல்லவே. ஒரு விசுவாசியானவன் பாவம் செய்யும் போது என்ன நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் போதும். அப்பொழுது இந்த சத்தியங்கள் நமக்கு விளங்கும். என்ன நடக்கிறது?
நாமும் தவறுகிறோம், இயேசுவை அறியாதவர்களும் தவறுகிறார்கள் இல்லையா? அப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நாம அதனால பாவத்தில் நிலைநிற்கலாமா கூடாது என்று நாம போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். அப்போ வாட் இஸ் ஹேப்பனிங்? ஒரே ஒரு வித்தியாசம் தான். தேவனை அறியாதவர்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன தெரியுங்களா? நாம் பாவம் செய்யும் போது நமக்கென்று பரிந்து பேசும் ஒரு வக்கீல் இருக்கிறார். ஆனா அவங்களுக்கு இல்ல. அதனாலதான் அவங்க அக்யூமுலேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு பாவத்தினுடைய தண்டனைகளையும் சேர்த்து 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 வைத்து அது அவர்களை நரகத்துக்கே கொண்டு போய் விடுகிறது. அவர்களுடைய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற ஒரே பாவம் அவர்களை நரகத்துக்கே கொண்டு போய் விடுகிறது. ஆனால் நமக்கோ நமக்காக பரிந்து பேசும் மத்தியஸ்தர் இருக்கின்றார். ஆகவே தன்னை பரிசுத்தம் பண்ணின உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி, அப்போ இந்த வார்த்தை பிடிச்சிட்டு, அப்போ தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தம்னா அவர் ரட்சிக்கப்பட்டவனா தானே இருக்கணும்? இல்ல, இது பொதுவாக சொல்லப்படுகிறது. அதாவது இந்த பூமியிலே பிறந்த எல்லா பாவிகளையும் பரிசுத்தம் பண்ண வல்லமையுடைய ஒரே ஒரு உடன்படிக்கையின் ரத்தம் அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். ஆனால் அந்த பலியை ஏற்றுக்கொள்ளுகிறவனுடைய வாழ்க்கையில அந்த ரத்தம் செயல்படுகிறது, அந்த மரணம் செயல்படுகிறது. வேற என்ன இந்த பூமியின் பாவிகளை பரிசுத்தம் பண்ணக்கூடிய வேற உடன்படிக்கையின் ரத்தம் என்ன இருக்கிறது? வேற ரத்தம் இல்லையே. ஆகையினாலே பாவியை பார்த்து நாம் என்ன சொல்றோம்? இயேசு உனக்காக மரித்தார் என்றுதான் சொல்லுகிறோம். அதனால இங்க எபிரேய நிருபவாக்கியர் சொல்றாரு, உன்னை பரிசுத்தம் பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் சொல்றாரு. இப்போ ஒரு ரட்சிக்கப்படாதவரை பார்த்து இயேசு உங்களுக்காக மரித்தார் என்று சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம்? உங்களை பரிசுத்தம் பண்ணுகிற ரத்தத்தை இயேசு சிந்தி இருக்கிறார்னு சொல்றோம். அததான் இங்க எபிரேய நிருபவாக்கியர் சொல்லுகிறார், தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன். யாருங்க நம்ம கிருபையின் ஆவியை நிந்திச்சிருக்கிறோமா? இல்ல, பரிசுத்த ஆவியானவரை ஆவியானவர் நமக்குள் செய்த அந்த ரட்சிப்பின் கிரியைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களா இருக்கிறோமா? நாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். ஒருபோதும் நம்முடைய ஆண்டவரை நாம் நம்முடைய காலின் கீழே போடுகிறவர்கள் அல்ல. அதுபோல ஒருபோதும் நாம் பரிசுத்த ஆவியானவரை, நம்மை பரிசுத்தம் பண்ணின கிருபையின் ஆவியானவரை நாம் நிந்திக்கிறவர்கள் அல்ல. அப்போ இந்த கோபாக்கினை யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இது யாருன்னு நம்ம பார்க்கலாங்களா? ஒரு சில வசனங்களை நாம் வாசித்தா தெரியும். அப்போஸ்டேட்னு ஒரு நிலைமை இருக்கிறதா என்பது நமக்கு தெரியும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். தீத்து 1வது அதிகாரம் 15, 16 வசனங்களை வாசிக்கலாம். சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்று சுத்தமாயிராது. தீத்து 1வது அதிகாரம் 15. அதான் சார். ஓகே. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாய் இருக்கும். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்ப பாருங்க, இவங்க யாரு? அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறவர்கள். இப்ப நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம கூடவே சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க, நம்ம பார்த்திருப்போம், அவங்க சபைக்கு வந்திருப்பாங்க, அவங்க தேவனேன்னு சொல்லியிருப்பாங்க, அல்லேலூயான்னு சொல்லியிருப்பாங்க, அவங்க பயங்கரமா சந்தோஷமா குதிச்சிருப்பாங்க, நம்ம பார்த்திருப்போம், என்ன ஒரு விசுவாசின்னு பார்த்திருப்போம். அவங்க வாயினாலே அறிக்கை செய்யறதோட நிறுத்திருப்பாங்க. இவங்க எப்படிப்பட்டவர் தெரியுமா? விதைகள் அநேக விதமான நிலங்களிலே விழுந்தது, கட்பாறையில போடப்பட்ட விதை கூட வளர்ந்தது. ஆனா வளர்ந்து வேறு எல்லாம் போயிடுச்சு பாருங்க. அதனால அது நல்ல விதை, நல்ல நிலம்னு சொல்ல முடியுமா? வளர்ந்துச்சே, அப்ப நல்ல நிலம் தானே? இல்ல, அது கெட்ட நிலம். ஆனாலும் வளரும், கொஞ்சம் அப்படியே வளர்ற மாதிரி அப்படியே. ஆனா வேர் இல்லாத, வேர் பிடிக்காதனால, மண் இல்லாதனாலே அது என்ன செய்கிறது? அது ஒன்றுக்கும் பயனற்று போய்விடுகிறது. ஆனா அது ரட்சிக்கப்பட்டதல்ல. ரட்சிக்கப்படுகிறதற்கான விதைகள் என்ன? நல்ல நிலங்களில் போடப்பட்ட விதைகள் அப்படியே பலன் தருகிறது, 30, 60, 100மாக. முள்ளுகளுக்குள்ளேயும் விதைகள் போடப்பட்டது, சத்தியம் கேட்டது, அந்த விதைகள், அந்த நிலமும் கேட்டது. ஆனால் வளரும் போது உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் அவைகளை நெருக்கி போட்டுட்டு என்று இயேசு சொல்லுகிறார்.
ஆகையினால் அது ரட்சிக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை. அது பலன் கொடுக்கிறது மாத்திரமே ரட்சிக்கப்பட்ட ஒரு நிலம். நல்லா கவனிங்க. பலன் கொடுக்கிற நிலம் மாத்திரமே ரட்சிக்கப்பட்ட ஒரு நிலம். 15வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். சோ நம்மளுக்கு இந்த மாதிரி பேசேஜ் எல்லாம் நாம பார்த்த அந்த எபிரேயர் 10வது அதிகாரத்திலே பார்த்த வசனத்துக்கு நமக்கு பெரிய விடைகளை தரக்கூடிய. அன்பின் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதை நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டு இருந்தால் அதனால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றவர்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. இங்க பாருங்க, நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். இப்ப பாருங்க, ரட்சிக்கப்பட்டவனுடைய நிலை என்ன என்று நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு வசனத்தை வாசிக்கலாம், இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கும் போது நம்மளுக்கு தெளிவா இருக்கு. கொலோசையர் 1வது அதிகாரம் 21 23 வரை. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியர்களினால் மனதிலே சத்துருக்களாய் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீர் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்கள். அப்படியாகும். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழே சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். இப்ப பாருங்க, கொலோசியர் 1:21வது அதிகாரம் 21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரைகளினாலே மனதில் சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு நிறுத்தபடியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை விட்டு அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாயும் விசுவாசத்தினால் நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். இப்ப பாருங்க, இப்போ வேதத்தின் சுவிசேஷம் ஒன்றுதான். நீங்கள் ரட்சிக்கப்படும் போது ஜீவனை பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். ஆனா ஜீவனுடைய நிஜமாவே ஜீவனை பெற்றவர்களா இல்லையாங்கிறது எப்படி நீங்க கண்டுபிடிக்க முடியும்? இப்போ நீங்கள் ஜீவனோடு இருக்கிறீர்கள் என்பதற்கு அத்தாட்சி என்ன? உயிரோடு இருக்குது, சுவாசம் இருக்குது, எங்களுக்கு சுவாசம் இருக்கு, சுவாசம் இருக்குது இல்லையா? அப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டீர்கள்னு அறிந்து கொள்றதுக்கான காரணம் எதை வைத்து அறிந்து கொள்ள முடியும் தெரியுங்களா? ரட்சிக்கப்பட்டீர்கள் என்பதற்கு ஆதாரமே நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறீர்கள் என்பதுதான். பெர்சிவரன்ஸ். நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திராதிருந்தால் என்ன சொல்லுகிறது? அது நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திராதவர்களா இருப்பீர்களானால், ஐயோ நான் ரட்சிப்பை இழந்து போய்விட்டேன் என்பதல்ல, மாறாக நான் ரட்சிக்கப்படவே இல்லை, ஜீவனுடையவனாய் இருந்தால் தானே அதெல்லாம் எனக்கு தகும். ஆகவே நீங்கள் விசுவாசத்தில் இருந்து உண்மையான ரட்சிப்பின் விசுவாசத்தை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறீர்கள். ரட்சிப்பை இழந்து போக முடியும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள். ஓகே, நான் நாளை மரித்து நாளை மறுநாள் மறுபடியும் வருவேன் என்று சொல்ல முடியுமா? இல்லையா? அப்படி சொல்ல முடியாது. மரித்தா க்ளோஸ் தான் இல்லையா? ரட்சிப்பிலே நமக்கு புதிய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புதிய ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது என்பதற்கான ஆதாரம் என்ன? இயேசு கிறிஸ்துவை ரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தினாலே, ரட்சிப்பினுடைய அந்த அறிக்கையினாலே விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறது. நிலைத்திருப்பதுதான் யாருங்க? அந்த ரட்சிக்கப்பட்டீர்கள் என்பதற்கான ஆதாரமே. ஒருவன் சபைக்கு வருகிறான், அவன் பயங்கரமாக ஆராதிக்கிறான், நம்மோடு சேர்ந்து பயணிக்கிறான், ஊழியத்திலும் ஈடுபடுகிறான். ஆனால் அவன் திடீர்னு காணாம போயிட்டான். அவன் பிறந்து அவன் 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 நம்மோடு இருந்து ஞானஸ்தானம் எல்லாம் பெற்று அப்படியே வந்ததெல்லாமே அவன் ஜீவன் இல்லாமலேயே செய்து கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருக்கிறார்கள் என்று யூதா சொல்லுகிறார் பாருங்க. அதுதான் அப்போஸ்டேட் என்று சொல்லுவார். அப்போஸ்டசி என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்களும் நமக்குள் இருப்பார்கள். அவர்கள் நாம் சொல்லுகிற விசுவாசத்தை கேள்விப்பட்டிருப்பார்கள், அதையே அறிக்கையும் செய்வார்கள்.
ஆனால் அவர்கள் நம்மை விட்டு போய்விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவே இல்லை அப்படிங்கிறாரு யோவான். நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் ரட்சிப்பை இழந்து போவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களைப் போல் உங்கள் வாயினாலே கிறிஸ்துவை அறிக்கை மாத்திரம் செய்கிறவர்களாய் இருந்தால் நிச்சயம் நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? விலகி போய் விடுவீர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் விலகி போனார். ஆகவே தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதிப்பது யார்? ரட்சிக்கப்படாதவர்கள். தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணினவர்கள் யார்? ரட்சிக்கப்படாதவர்கள். கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் யார்? ரட்சிக்கப்படாதவர்கள். கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரமானாய் இருப்பது யார்? ரட்சிக்கப்படாதவர்கள். சற்று யோசித்து பாருங்கள். நாம் சத்துருக்களா இருக்கும் போதே கிறிஸ்து நம்மை ரட்சித்தாரே. இப்போ கிறிஸ்துவோடு ஒப்புரவாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளா இருந்தபோது நம்மளை விட்டுருவாரா? அதுக்கு நம்மள சத்துருக்களா இருக்கும்போது சத்துருக்களாவே வச்சிருக்கலாமே. பவுல் அததானே சொல்றாரு. நாம் சத்துருக்களாய் இருந்த போதே அவர் நமக்காக மரித்தாரானால் இப்பொழுது பிள்ளைகளாக்கப்பட்ட பின்பு அனாதைகளாய் விட்டு விட்டு ஓடுவாரா? அவரோடே கூட எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? கிறிஸ்துவே நமக்கு சொந்தமானார், பரலோகம் நமக்கு சொந்தமாகாதா? இப்ப எப்படி இருக்குன்னா, கிறிஸ்துவே இந்த புதிய உடன்படிக்கையின் ஆண்டவரே, நீர் எனக்கு சொந்தமாய் விட்டீர், ஆனாலும் நான் பரலோகம் போவனா போக மாட்டேனா? கொஞ்சம் டவுட்டா இருக்குது. ஐயோ, இதை என்ன என்று சொல்வது? வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது பாருங்கள். அவர் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கும் போது ரோமர் 8வது அதிகாரம் 35, 36, 37, 38 வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 8வது அதிகாரம் 35 இருந்து வாசிக்கலாம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். இல்ல, ரோமர் 8வது அதிகாரம் 35. சாரி, ஃபார் இன்ஸ்டன்ஸ் 30ல இருந்து. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுகிறோம், என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைச்சிட்டாரு ரட்சிப்புக்கு. எவர்களை அழைத்தாரோ அவங்கள தம்முடைய ஆவியினால நீதிமான்கள் ஆக்கிட்டாரு. நீதிமான்கள் என்கின்ற அறிக்கை செய்யப்பட்டு விட்டது நம் மீது. இப்போ நீதிமான்கள் யாரையெல்லாம் கிறிஸ்து நீதிமான்களாக மாற்றி இருக்கிறாரோ, நீதிமான்களின் ஸ்தானத்தை கொடுத்து நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஏனென்றால் அவர் ஒரு காரியத்தை தொடங்கி முடிக்க முடியாம போயிடுச்சுன்னா, ஒரு நற்கிரியை தொடங்கி அதை முடிக்க முடியாம போயிடுச்சுன்னா அவரெல்லாம் ஒரு கடவுளா? அந்த கடவுள் நமக்கு தேவையில்லை. ஏன்னா அவர் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சு அதை முடிக்க முடியாது. அவருக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணணும். ஆண்டவரே, நான் எப்படி ஹெல்ப் பண்ணுவது? என்னோட ரட்சிப்பை நான் எப்படி ஆண்டவரே ஹெல்ப் பண்ணி உமக்கு ஹெல்ப் பண்ணி நான் ரட்சிப்பை கொஞ்சம் சாலிடா மாத்துறது? ஐயா, நம்ம நிற்கிறதே நம்ம கிறிஸ்து என்கின்ற பாறையின் மீது நிற்கின்றபடினாலே, கட்டப்பட்டிருக்கிறபடினாலே ஒரு சேதமும் அணுகாமல் நாம் என்ன செய்ய போகிறோம்? கர்த்தரால் கொண்டு போகப்பட போகிறோம். தேவனுடைய சமூகத்தை அடைய போகிறோம். அந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாது என்று யோவான் சொல்லுகிறார். இங்க பாருங்க, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும். எப்படிப்பட்டவர் நம்ம அழைச்சிருக்கிறாருங்க? வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமையுள்ளவர் அவர்தான். நாமெல்லாம் என்ன நினைச்சிருக்கிறோம்? நம்மளை மாசற்றவர்களா கர்த்தருடைய சமூகத்திலே நிறுத்த வல்லமையுள்ளவர்கள் நாம் தான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது தேவனுடைய ஏகாதிபத்திய அதிகாரத்துக்கு எதிரான ஒரு போர்.
அது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்த அந்த கிரியைகளுக்கு எதிரான ஒரு போர். அது தேவனுடைய அன்புக்கு எதிரான ஒரு மூர்க்கம். தேவன் தான் நம்மை நிறுத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். தேவன் தான் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் அப்படிப்பட்ட ஜீவனை நமக்குள் கொடுத்திருக்கிறார் என்பதற்கான அத்தாட்சி நாம் விசுவாசத்திலே நிலைத்திருப்பது. ஆகவே விசுவாசத்தை நிலைத்திராமல் ஒருவன் ரட்சிப்பை இழந்து போக முடியும் என்று சொன்னால் அது எவ்விதத்திலானது? அது ரட்சிக்கப்பட்டவனா? முதல்ல ரட்சிக்கப்பட்டவன் என்று சொன்னாலே நிலைத்திருப்பதுதான் அதற்கு ஆதாரமே. அப்படி இருக்கும்போது இந்த எபிரேய நிருபம் 10வது அதிகாரம் 26, 27, 28 மறுபடியும் வாசிக்கிறான் பாருங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமா, அதாவது மனப்பூர்வமா கிறிஸ்துவை விடுவோமானால் இனி வேற பலி இல்லை. வேற எந்த பலி உன்னை ரட்சிக்கும்? அப்போ எபிரேய நிருபம் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் பலியானது உன்னை ரட்சித்திருக்குமானால் இனி உனக்கு ரட்சிப்பை கொடுக்கத்தக்க வேறொரு பலி தேவையில்லை அப்படிங்கிறார். புரியுதா? ஏன்? ஏன்னா ரட்சிப்பு சாலிட், இட்ஸ் கிவன் பை காட். தேவனால் கொடுக்கப்பட்டது. மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவத்தை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலியை நீராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையே இருக்கும். தேவனுடைய சத்துருக்களை பட்சிக்கும் கோபாக்கினை அவிசுவாசிகளுக்கு தான் இருக்கிறது. மோசேயின் நியாயப்பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2, 3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்று சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கரத்தில் விழுகிறது பயங்கரமாயிருக்குமே. இந்த வசனம் விசுவாசிகளுக்கா? யோசிச்சு பாருங்க. அதுக்காகவா இயேசு நமக்காக மரித்தார்? அதற்காகவா இயேசு நம்மை பிள்ளைகள் என்று அழைத்திருக்கிறார்? அதற்காகவா இயேசு கிறிஸ்துவோடு நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம்? அதற்காகவா நாம வாய்க்கு நிறைய இயேசப்பான்னு கூப்பிடுறோம்? இதெல்லாம் நமக்கு தெரியாம நம்ம இந்த வசனங்களை எடுத்து அநேகர் என்ன போதிக்கிறார்கள்? ரட்சிப்பை இழந்து போக முடியும் என்று சொல்லுகிறார்கள். இந்த வசனங்கள் அதற்கு அப்படி சொல்லவில்லை. So we have come across the third one, இல்லையா? மூன்றாவது இந்த வேத பகுதி ரட்சிப்பை இழந்து போக முடியும் என்று சொல்லுகிற வேத பகுதி அல்ல. இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கு என்று சொன்னால் நீங்கள் கேட்கலாம். ஒரு 3 நிமிடங்கள், பின்பு நம்ம ஒரு 5 நிமிடங்கள் பிரேக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம ஒரு முறை விசுவாசத்தை விட்டு பழைய மார்க்கத்துக்கு திரும்புவதா எப்படி சொல்லிட்டா, அதாவது ஒரு ஒரு கடவுளுக்காக காத்திருக்காம விசுவாசத்தோடு இருக்காம வேற ஏதாவது ஒரு வழி எனக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு பின்வாங்கி அதை போற வேற அதாவது கடவுளையே நம்பாம வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்குமான்னு போறதா சொல்றீங்களா? எப்படி சார் சொல்றீங்க? அதாவது ஒரு முறை விசுவாசிக்கிறவர்கள், அதாவது விசுவாசிகளை போலவே இருப்பார்கள், ஆனால் விசுவாசத்தில் இருக்க கர்த்தரால் ரட்சிக்க பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை அவங்களுக்குள் நடந்திருக்காது. ஆனா பார்ப்பதற்கு அபிஷேகம் பெற்றவர்களை போல, பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர் போல பேசுவதும் நடந்து கொள்வதும் இருக்கும் கொஞ்ச நாள். ஆனா அவர்களுடைய கனிகள் என்ன ஆயிரும் அப்படின்னா, அவங்க மறுபடியும் எந்த மார்க்கத்துல இருந்து வந்தாங்களோ அந்த மார்க்கத்துக்கே போயிருப்பாங்க. நம்ம அவங்கள பார்த்து ஒரு காலத்துல ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்க ரட்சிப்பை இழந்து போயிட்டாங்க இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப ஏதோ ஒரு காரணம், ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்ட ஒரு சிலர் கொடிய பாவத்தை செய்து விடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய முடியாது? நம்ம இவங்க ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் மிக கொடிய பாவத்தை செய்த பேதுரு யார்? கொடிய பாவத்தை செஞ்சுடா, இயேசுவை மறுதலித்து விட்டான். ஆனால் அவன் என்ன செய்கிறார்? தூக்கி நிறுத்தப்படும் என் ஆடுகளை மேய்ப்பாயா அப்படின்னு இயேசு பேதுருவனத்துல கேட்கிறார். ஆகையினாலே ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நாம் ஒருபோதும் இந்த விசுவாசத்தை மறுதலிக்க மாட்டோம்.
ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தா. அப்படியே ரட்சிக்கப்பட்டவர்களை போல இருந்து விசுவாசத்தை மறுதலிக்கிறவர்களை நீங்கள் பார்த்தால் அது யூதாஸ் காரியத்தை தான். அவன் மறுதலித்தான். அவன் ஆண்டவரை ஆண்டவருடைய அன்பு அவனுக்கு நேராக ஸ்பெஷலா போறதையும் அவன் மறுதலிக்கிறான். அப்பத்தை பிட்டு யாரிடத்திலும் கொடுக்கவில்லை, யூதாசின் இடத்துல கொடுக்கிறாரே. ஏன் அப்பொழுது அவன் கர்த்தருடைய அன்பை அவன் பார்க்கவில்லையா? எல்லா சீஷர்களுடைய கால்களை கழுவினது போல யூதாசின் கால்களும் கழுவப்படுகிறது, அதையும் பார்க்கின்றானே. ஸ்பெஷல் அன்பு அவனுக்கு. ஆனாலும் அவனுக்கு சொரணை இல்லாம போனதுக்கான காரணம் என்ன? அவனுக்குள் ஜீவன் இல்லை. ஜீவன் இல்லாதவன் எப்படி செயல்படுவான்? ஜீவன் இல்லாதவனுக்கு எப்படி சொரணை ஏற்படும்? ஜீவன் இல்லாத ரட்சிக்கப்படாத ஒருவன் அவனுக்கு முன்பதாக பரலோகத்தையும் பாவத்தையும் கொண்டு வைத்தால் பாவத்தை தான் அவன் தெரிந்து கொள்வான். ஏனென்றால் பரலோகமும் தேவனும் கர்த்தரும் கர்த்தருடையவைகளும் அவனுக்கு தெரியாது. ஏனென்றால் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து தருகிறான். ரட்சிக்கப்பட்டவன் தான் நிதானித்து தருகிறான். ஒரு முறை நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விசுவாசத்தை பெற்றவர்கள் அந்த விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்கள். நிலைத்தில்லாமல் போகக்கூடிய ரட்சிப்பு என்று ஒன்றுமே இல்லை இந்த உலகத்திலே. இடையிடையே நாம் வீழ்வோம், எழும்புவோம், வீழ்கை இருக்கும். ஆனால் அந்த வீழ்கை நம்ம என்ன ஆக்கும் அப்படின்னா மறுபடியும் நம்முடைய ஆண்டவரிடத்துல மேலும் கொண்டு போய் ஸ்ட்ராங் ஆக்கும். ஐயோ ஆண்டவரே, விட்டா கதி இல்லையே ஆண்டவரே. அதனால்தான் இயேசு என்ன சொல்றாரு? ஆண்டவரே, அப்படியானால் எங்களுடைய முழுமையும் நீர் கழுவி விடும் ஆண்டவரே அப்படிங்கிறாரு பேதுரு. அதாவது முழுகினவன் கால்கள் மாத்திரம் கழுவினால் போதும், இல்லை கால்கள் மாத்திரம் சுத்தமாயிருந்தால் போதும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அப்போ நீங்க பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்டிருந்தா there is only one thing, நீங்கள் விசுவாசத்தில் நிலைப்பீர்கள். இடையே வருகிற விழுகை எல்லாம் இந்த மாம்ச சரீரம் நமக்கு இருக்கிறதுனால தான் விழுகை உண்டாகுது. பவுல் சொல்றாரு, ஐயோ இது இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, சரீரத்தின் மீட்புக்காக நான் இப்பொழுது காத்து கொண்டிருக்கேன். நம்முடைய ஆத்மா மீட்கப்பட்டாயிற்று. இப்போ ஒரு காரியத்துல இருந்து நம்ம மீட்கப்படணும். அதுதான் இடையிடையே நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரச்சனை உண்டாகுது. இந்த மாம்ச சிந்தை, சரீரம். பவுல் என்ன சொல்றாரு? இந்த சரீர மீட்புக்காக நான் காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். அப்போ நம்ம கூட பாடுறோம் பாருங்க, இப்பூமியில் சரீர மீட்பு என்று காண்போம் என ஏங்கும் மனம் மகிழ்ந்திடவே அவர் வந்துடுவார். அப்போ பாருங்க, இந்த சரீர மீட்புக்காக நம்ம காது இருக்கோம். இந்த சமம் நாம் இடையிடையே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தரோடுள்ள உறவிலும் கர்த்தரோடுள்ள அந்த பந்தத்துல பிரச்சனை உண்டாக்க இந்த சரீரத்தின் மாம்சத்தின் சிந்தனைகளில் எப்போ விடுதலை ஆகும்னு கர்த்தரிடத்துல கெஞ்சி கர்த்தரிடத்திலே நாம் அவரிடத்துல இறைஞ்சுகிறவர் மக்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். மாறாக விசுவாசத்தை மறுதலிக்கிற கூட்டம் கிடையாது. விசுவாசத்தை மறுதலிக்கிற கூட்டம் ரட்சிக்கப்பட்ட கூட்டம் கிடையாது. விசுவாசத்தை மறுதலிக்கிறவர்களா இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களை போல இருப்பார். ஒரு உதாரணத்தை சொல்றேன். எங்களுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலே ஒரு நபர் வந்தார். திடீரென்று சபைக்கு வந்தார். அப்போ நாங்களே விசுவாசிகளுக்காக காத்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். சபையிலே நான், என் மனைவி மற்றும் ஒரு 2 பேர் இருப்பாங்க. விசுவாசிகள் இல்லாத சபைகளாக நாங்கள் நடத்தி கொண்டிருந்தோம். வாரம் வாரம் யாராவது புதுசா வந்துட மாட்டாங்களா அப்படின்னு நாங்க காத்து கொண்டிருப்போம். அந்த டைம்ல ஒரு தம்பி வந்தார், வாலிப தம்பி அண்ணா நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு. வா, இயேசுவை ஏத்துக்கொண்டாயா? வெரி குட், சூப்பர். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இயேசுவை ஏத்துக்கிட்டா. யார்ப்பா நீ அப்படின்னு கேட்டான். என் பேர் இன்னார், நான் RSS இருந்தவன், இப்பொழுது அங்கிருந்து ரட்சிக்கப்பட்டேன், சபையை தேடி வந்தேன், இங்க சபை இருக்குன்னு சொன்னாங்க, நான் இனிமேல் இங்கதான் சபைக்கு வர போறேன். அம்மா, சபைக்கு சேர் வாங்கி போறோம். அப்போ சேர்ஸ் இல்லாம இருந்தது. சபைக்கு சேர் வாங்கி போட்டதான் வருதான். சபையில பயங்கரமா ஒவ்வொரு முறையும் வீட்டுக்கு தங்கி நைட் 2 மணி வரைக்கும் நான் அவனுக்கு போதிப்பேன். போதிச்சு சுவிசேஷத்தெல்லாம் சொல்லியிருக்கிறேன். பயங்கரமா சுவிசேஷம் கேட்பான். சூப்பர். ஆனா நான் எல்லாத்துக்கிட்டையும் சொன்னேன், RSSல இருந்து ரட்சிக்கப்பட்டவன்லாம் என் சபைக்கு வந்திருக்கிறா பாருங்க அப்படின்னு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். வா, அப்படியா? கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில செய்த கிரியைகளை பாருங்க. நான் பவுலை பற்றி நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அது பார்த்தேன், இது பார்த்தேன்னு வீட்டுல முழங்கால் படிட்டு ஜெபிச்சு கடைசியில ஒரு 6-7 மாசம் 8 மாசம் அவனை நான் கவனிச்சதுக்கு அப்புறம் நானே வாங்கிட்டேன். அவனுடைய வாழ்க்கையில வாங்கி என்ன செஞ்சேன், தம்பி ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள.
ஆமாண்ணா, நானே உங்களிடத்த கேட்கணும்னு வந்தேன். நான் ஞானஸ்தானத்தை எடுத்துக்கிறேன். ஞானஸ்தானத்தை எடுத்தான். எடுத்து ஒரு 6 மாசம் 7 மாசம் ஓடிட்டான். எங்க போனான்னே தெரியல. ஐயோ! இவர காணோமே, என்ன சபைக்கு வரமாட்டேங்கிறானே, கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறான். ஒரு ஞானஸ்தானம் எடுத்து ஒரு 3 மாசம் தான் ஆச்சு. அண்ணா, 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 அண்ணான்னு சபைக்கு ஊழியத்துக்கு ரொம்ப ஆர்வமா வந்தவன். போயிட்டானே, ஆரம்ப காலத்துல ஒரு விசுவாசி கிடைச்சது. இப்ப என்ன ஆகுறதுன்னு நான் ஃபோன் பண்ணா கட் பண்றது. கடைசியில பிளாக்கே பண்ணிட்டான். கடைசியில அவன் வந்தது எதற்காகன்னு தெரிஞ்சது எனக்கு. வந்தது எதற்காக? திருமணத்துக்காக வந்திருப்பான். ம்? திருமணத்துக்காக வந்திருப்பான் சார். புரியல. திருமணம் செய்ய வந்திருப்பான். திருமணம் செய்யதான் வந்தான். நீங்க கரெக்டா கெஸ் பண்றீங்க. ஆனா என்ன அப்படின்னா, அவன் என்னுடைய மனைவியினுடைய சொந்தக்கார பெண்ணை அவன் விரும்பி கொண்டிருக்கின்றான். அந்த பொண் தான் கிறிஸ்தவர், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவர் ஆகையினால உன்னையெல்லாம் நானு திருமணம் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கான். அப்போ நான் கிறிஸ்தவனா மாறுறேன் அப்படின்னு. அப்போ ஏதோ ஒரு வழியிலே அவனுக்கு தெரிந்திருக்கிறது, அந்த பெண்ணுடைய ரிலேட்டிவ் நாங்க சர்ச் வச்சிருக்கிறோம்னு சொல்லி இங்க வந்து கிறிஸ்தவனாய் மாற பல வழிகளை செஞ்சு கிறிஸ்தவனா மாறிடுறான். மாறி எல்லாம் நடந்தாலுமே அவன் மாறல. அவன் குடிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கிறான். அவன் தரித்திரம் பிடித்தவனாக, அதாவது பாவம் செய்கிறவனாக இருந்திருக்கிறான். ஆகையினாலே என்னுடைய ரிலேட்டிவ் அந்த பெண் வந்து இவனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற விரக்தியிலே ஒரு நாள் Facebookல பாக்குறேன், அவன் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு நின்றுட்டு இருக்கிறான். யார் இவன்? ரட்சிக்கப்படாதவன். ஒரு இறையல் கற்றுக்கொண்டவர்களை கூட ஏமாத்த முடியும், ரட்சிக்கப்பட்டதை போல. சார் நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்துக்காக தான் சார் வராங்க. ஒரு குழந்தை பாக்கியம், வாழ்க்கையில வியாதி, அப்படி நிறைய பேர் வராங்க. நம்ம நினைக்க அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேரை பாக்குறேன், நிறைய பார்த்திருக்கேன். நிறைய பேர் அந்த பிள்ளைங்களுக்கு கிறிஸ்தவர் வைக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு கிறிஸ்தவர் வைக்கிறாங்க பிறந்த பிள்ளைக்கு. ஏன்னா அவ்வளவுதான், அதோட அது ஸ்டாப். அதே மார்க்கம் தான். இல்ல, நான் என் கண்முன்னாலே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கேன் சார். பிள்ளைங்களுக்கு கிறிஸ்தவர் வைக்காங்க, அது உண்மை. அதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கை வந்து அந்த பழைய முறையில இருக்குது. அது நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. என்னன்னா கிறிஸ்தவர்களாகவே வாழ்வார்கள், கிறிஸ்தவ பேர் வைப்பார்கள், கிறிஸ்தவ குடும்பத்திலேயே இருப்பதை போலதான் இருக்கும். சர்ச்சுக்கும் வருவாங்க கடைசி வரைக்கும். ஆனா நியாய தீர்ப்பினால் தான் அவர்களை என்ன செய்யும்? பிரித்து காண்பிக்கும். கலைகள் வளரட்டும் இல்லையா, வளரட்டும், விட்டுவிடு. நியாய தீர்ப்பு நாளுக்காக அவைகளும் வளரட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினால இப்படிப்பட்டவர்கள் நிறைய பேர் பாதியில ஓடிடுவான். அதனால ரட்சிப்பை இழந்து போயிட்டான்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. அவன் ரட்சிக்கவே படல. ரட்சிக்கப்பட்டவன் எப்படிங்க போக முடியும்? இங்க பாருங்க, அதாவது ஒரு 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 ஆண் ஒரு 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 பெண்ணை நேசிக்கிறான் என்று சொன்னால், அந்த நேசம் அதிகமாகும் போது அந்த நேசத்தினுடைய வலிமையினாலே தற்கொலை செய்து கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் பிரியும் போது. இப்பொழுது மிக மிக உன்னதமான அன்பினாலே தொடப்பட்ட தேவனுடைய பிள்ளை இப்பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர்களுடைய இருதயத்தை மாற்றி, அன்றியும் அதாவது நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு உங்களுக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறாரே, அந்த அன்பு ஊற்றப்பட்ட பின்பு அந்த அன்பை ருசித்தவன் கர்த்தரை விட்டு நீங்குவது எப்படிங்க? how it is possible? அதுவும் இன்னும் எக்ஸ்ட்ரீமா போய் காலின் கீழே தேவனுடைய குமாரனை போட்டு மிதித்து அசுத்தம் என்று தேவனுடைய ரத்தத்தை சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நிந்திக்க எந்த ஒரு விசுவாசினாலும் முடியும் நம்ம நினைக்க முடியும்? how it is possible? அப்படியானால் அவன் தேவனுடைய பிள்ளை அல்ல. அவன் தேவனுடைய பிள்ளையை போல இருந்தவன். அப்போஸ்டசி. அவன் அப்படிதான் இன்னைக்கு நிறைய இருக்கிறான், நம்மளுக்கே தெரியாது பார்க்கும்போது. ஆனா அவன் சுவாபத்த கனிகள் எல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சோம், ஐயோ இதெல்லாம் சரி, போகட்டும் அப்படியே போய்கொண்டிருக்கும். ஆனால் நியாயத்திற்பின்னால் அதை வித்தியாசமாக வெளிப்படுத்தும். So it is impossible for a believer to leave Jesus Christ. ஏனென்றால்
நாம் அழிந்து போகிற பொன் வெள்ளியினாலே நாம் ரட்சிக்கப்படாமல் பழுதற்ற ஆட்டுக்குட்டி ஆனவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கின்றோம். இட்ஸ் இம்பாசிபிள். வேதம் எங்கேயுமே அதை பத்தி சொல்லல. ரட்சிப்பை இழந்து போவதை பற்றி வேதம் எங்கேயுமே இந்த இடத்துல சொல்லவில்லை என்பது இந்த பேசேஜ் நமக்கு புரியுதுங்களா? அடுத்தது ஒரு 5 நிமிட பிரேக்கு. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஆகலாம். யாரும் லெஃப்ட் ஆக வேண்டாம். ப்ளீஸ் வெயிட் ஹியர். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் we can start. 7:55 8 மணிக்கு நம்ம ஸ்டார்ட். இன்னும் ஒரு கொஸ்டின் கேட்கேன் சார். சிஸ்டர் அப்புறமா கேளுங்க. 8 மணிக்கு கேளுங்க. 5 மினிட்ஸ் லேட்டர். ஏதோ எல்லாரும் இருக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் உங்களுடைய வீடியோ ஆன் பண்ண முடியுமா? சார் உங்க முகத்தை காமிங்களேன். நீங்க இருக்கிறீங்களான்னு சொல்லி நான் பாத்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. வேற யாரும் எனக்கு தெரியல. சார் நான் வீடியோ ஆன் பண்ண முடியாதுங்க சார். ஓகே சார் டிராவல்ல இருக்கிறோம். ஓகே, ஜஸ்ட் நீங்க ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணாலே போதுமானது. சரிங்களா? நீங்க ஆன்லைன்ல வந்து இருக்கிறீங்க, நீங்க கிளாஸை ஃபாலோ பண்றீங்கன்னு சொல்லிட்டு நாங்க தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, இங்க இருக்கிறவங்கள வந்து யாராச்சும் ஃபீஸ் பேமெண்ட்டில் வந்து நான் அதை ட்ரை பண்ணேன், எனக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, என்னால் அதை பே பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் இருக்கிறீங்களா? யாராச்சும் இருந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. நான் உங்களுக்கு வந்து நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். பேமெண்ட் விஷயத்தில் வந்து நான் ட்ரை பண்ணவே இல்லை. நான் ட்ரை பண்ணேன், என்னால் வந்து அதை சரியாக பே பண்ண முடியல. அதனுடைய ஸ்டெப்ஸ் வந்து எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவுசெய்து வந்து நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. உங்களுக்கு வந்து அந்த ரூல்ஸை வந்து நான் சொல்லித்தரேன். சரிங்களா? வாட்ஸ்அப்புக்கும் கூட நீங்கள் என்ன செய்யலாம், டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகே, அதே போல் இதுக்கு முன்னால் உள்ள சப்ஜெக்டில் வந்து யாராச்சும் எக்ஸாம் எழுதாமல் இருக்கிறீங்களா? மைனர் ப்ராஃபிட் ரஞ்சித் குமார், சேகர் சென்ட் பண்ணலையா? கண்ணன், ஜோஸ்வா, சுரேஷ் பாபு இதெல்லாம் சென்ட் பண்ணாதவங்களா? சென்ட் பண்ணிட்டீங்களா? பண்ணாதவங்களா? சென்ட் பண்ணிட்டேன் சார். ஓகே, நான் பண்ணாதவங்களை கேட்குறேன். நான் பண்ணிட்டேங்க சார். ஓகே, பண்ணாதவங்க மட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணா போதும். நான் பண்ணலையா, கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால பார்டர்ல பண்றேங்க. என்ன பண்ணி ஓகே, எனி அதர்? நானும் பண்ணலைங்க சார். ஓகே ஐயா, நான் ஒரு 2 நாள்ல பண்ணிடுறேன். நானும் பண்ணிட்டேன். ப்ளீஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்க. சரிங்களா? டிலே பண்ணாதீங்க. வேற யார் இருக்கீங்க? ஓகே, இந்த வருஷம் கிராஜுவேஷன் வாங்குறவங்க வந்து யாராச்சும் இருக்கிறீங்களா? நான் ஏற்கனவே ஒரு சிலருக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸ்டெல்லா சிஸ்டர், வேற ஜான் அசோக் இருக்கீங்க. ஷுபு இருக்கிறீங்களா? ஷுபு? ஆமா சார்.
நீங்க இருக்கிறீங்க. ஜான் கனகலிங்கம் ஐயா நீங்க? ஜான் கனகலிங்கம் ஐயா. வேற யாராச்சும் இருக்கிறீங்களா கிராஜுவேஷன் வாங்குறவங்க இந்த வருஷம்? ஓகே, ஒரு 5 பேர் இருக்கிறீங்க. ஸ்டெல்லா சிஸ்டர், ஜான் அசோக், சிபு, ஜான் கனகலிங்கம், அடுத்து அமராவதி. சரிங்களா? நீங்கள் எல்லாருமே வந்து மந்த் ஆஃப் பிப்ரவரி இதுக்குள்ளே வந்து என்ன செய்யணும், உங்களுடைய ஃபீஸ் எல்லாமே வந்து நீங்கள் பேமெண்ட் கிளியர் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அது இல்லாமல் வந்து நீங்கள் கிராஜுவேஷனுக்கு வந்து நீங்கள் இது பண்ண முடியாது. சரிங்களா? உங்களுக்கு டைம் இருக்குது போதுமான அளவு. அதுக்கு முன்னால் வந்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் கிளியர் பண்ணி விட்ருங்க. சரிங்களா? ஏதாச்சும் அசைன்மெண்ட் சென்ட் பண்ணலை, கரெக்டாக வந்து சப்ஜெக்ட் முடிக்கலாம் அப்படின்னா அதற்கான சாரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தயவுசெய்து நீங்கள் கிளியர் பண்ணி விட்ருங்க. அதே போல் வந்து ஃபீஸும் கூட வந்து கரெக்டாக வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். சரிங்களா? அப்போ தான் உங்களுடைய பேர் வந்து ஆஃபீஸுக்கு வந்து சென்ட் ஆகும். ஓகேவா? ஓகே, இந்த 5 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெல்லா சிஸ்டர், ஜான் அசோக், சுபு, அதே போல் கனகலிங்கம் ஐயா, அமராவதி சிஸ்டர். ஓகேங்களா? ஓகே சிஸ்டர், இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய கேள்வியை கேட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல சார், நான் என்ன கேட்கேன்னா, இப்ப நிறைய பேர் வந்து நம்ம கிறிஸ்தவ கோயிலுக்கு ரெகுலரா வராங்க. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்கு வந்து அவங்க வந்து நான் வேளாங்கண்ணிக்கு போறேன், அங்க நான் ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப கேஷுவலா எல்லாத்தையுமே ஊரெல்லாமே சொல்லிட்டே பப்ளிக்காவே போறாங்க சார். அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? அப்போ அவங்க எப்படி அவங்க விசுவாசம் கண்டிப்பா அவங்க இல்லைன்னு தானே சார் அர்த்தம்? அதாவது சோ சர்ச்சுக்கு வர்றவங்க இல்லையா? நீங்க எந்த சர்ச் பத்தி சொல்றீங்க? நான் சிஎஸ்ஐ தான் சார். சிஎஸ்ஐ தான் சொல்லுவேன் சார். நான் பெந்தேகோஸ்தே சிஎஸ்ஐ தான். சிஎஸ்ஐ அட்லீஸ்ட் மெத்தடிஸ்ட் உண்டு. மும்பை மெத்தடிஸ்ட் அங்க வந்து நான் இப்படி கேள்விப்பட்டது இல்லை. யாருமே போறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு யாருமே கேத்தலிக் ஃபாலோவரே ஒண்ணு எந்த விதத்துல போறது. ஆனா ஊர்ல நான் பாக்குறேன் சிஎஸ்ஐ கோயில்களை பப்ளிக்கா பாக்குறேன். அவங்க நம்மள சொல்லிட்டே நான் இந்த வாரம் வேலைக்கணிக்கு போறேன்மா அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க கூட நிறைய இருக்காங்க சார். அவங்களுக்கு நிச்சயமா அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ரட்சிக்கப்பட்டவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. ரட்சிப்பு என்பது அத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ரட்சிக்கப்படுவது தேவனுடைய கரத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். தேவன் நம்மை ரட்சிக்கிறார். ரட்சித்த தம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறார்கள். அது விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கிறது? இயேசுவை மையப்படுத்தியும் சுவிசேஷத்தை மையப்படுத்தியும் உண்மையை மையப்படுத்தியுமான அந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் அது அது ஏற்புடையது அல்ல. அது ரட்சிப்புக்கும் அதுக்கு சம்பந்தமானது அல்ல. ஏனென்றால் ஜீவனை பெற்றிருக்கிறவன் ஜீவிக்கிறான். ஜீவனை பெற்றிருக்கிறவன் ஒண்ணு ஜீவனுடையவர்களா இருக்கணும், இல்ல ஜீவனற்றவர்களா. 2 கேட்டகரி தான். ரட்சிக்கப்படாதவர்கள் ஜீவன் அற்றவர்கள், அவர்கள் செத்த கிரியைகளை செய்கிறார்கள். ஜீவனற்ற கிரியைகளை செய்கிறார். நாம் ஜீவனுக்குரியவர்கள், நாம் வெளிச்சத்துக்குரியவர்கள். அந்தகார இருளில் என்று ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்து விட்டார். ஒளியை கண்ட ஒருவனும் மறுபடியும் இருளை நோக்கி அட்ராக்ட் பண்ண இருளை பார்த்து அவர்கள் ஈர்க்கப்பட போவது இல்லை. நல்ல வெளிச்சத்தில் இருக்கிற நம்ம லைட் போச்சுன்னா கஷ்டப்படுறோமா, இல்ல ஆஹா இருள் நல்லா இருக்குன்னு சொல்றோமா? சொல்ல மாட்டோம் இல்லையா? ஆச்சரியமான ஒளிக்கு வந்த நம்ம மறுபடியும் இருளின் காரியங்களும் இருளுக்கேற்ற காரியங்களையும் நமக்கு சொந்தமான காரியங்கள் போல செய்ய பழகுவது இல்லை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில திடீர்னு லைட் போகும், உடனே லைட் கேண்டில் பத்த வைப்போம், அதை பண்ணுவோம், டார்ச் போடுவோம், இப்படியாவது ஒளியை தேடி நம்ம போவோம் பாரு. அதான் ரட்சிக்கப்பட்டவன். ஒளியை தேடி ஓடி வந்துடுவான், இயேசுவை தேடி ஓடி வந்துடுவான். நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நாம் கிறிஸ்துவை ஆக்குறதா இருக்கும். இருள் திடீர்னு வரும் கிறிஸ்துவ வாழ்க்கையில, உடனே நம்ம வெளிச்சத்துக்கு தேடி 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 வெளிச்சம் தான் நமக்கு விருப்பம்னு இப்போ அதான் விசுவாசத்தில் நிலைத்திருந்து கர்த்தரை பற்றி கொள்வோம். அப்படிப்பட்ட செத்த கிரியைகளை செய்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல என்பதுதான் என்னுடைய. சொல்லுங்க ஐயா. ஜீவன் இல்லாதவர் ஒரு அற்புதம் செய்ய முடியுமா? அது எந்த ஆவினால அவங்க அற்புதம் செய்ய முடியும்? கிரியைகளை நடக்க முடியுமா? அது எந்த ஆவினாலே, எந்த வல்லமையினாலே? ஜீவனற்றவன்.
அதாவது மீன்ஸ் ரட்சிக்கப்படாதவன், அவன் சபைக்கு வரவனா இருக்கலாம், யாரா கூட இருக்கலாம் மேபி. நல்ல ஒரு கேள்வி. ஜீவன் அதாவது ரட்சிக்கப்படாதவன் அற்புதங்களை செய்ய முடியுமா? ஏதாவது அற்புதங்கள்லாம் நடக்குதே, அதெல்லாம் செய்ய முடியுமா? கண்டிப்பா செய்ய முடியும். அவன் கர்த்தர் என்கின்ற வார்த்தை பேசிட்டே செய்வான். அதுவும் ஒண்ணு இருக்குது. கர்த்தர்ங்கிற வார்த்தை பேசிட்டே செய்வான், செய்ய முடியும். அவனை பார்த்தா கர்த்தரை பின்பற்றுகிறவன் மாதிரியே தெரியும், அதுவும் செய்ய முடியும். அதாவது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஒரு இடத்துல, அந்த நாளிலே அநேகர் வந்து என்ன சொல்லுவாங்க, கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே எது அற்புதங்களை செய்தோம், உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே. சூப்பர். அவங்க வந்து அவங்களுடைய அட்ரஸிங்கே பாருங்க, பெர்ஃபெக்ட் தான். இயேசு யாருங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். கர்த்தாவே கர்த்தாவே நல்லது இல்லை, லார்ட் லார்ட், கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுறானே, சூப்பர். யார் லார்டுன்னே தெரிஞ்சிருக்குது அவனுக்கு. கர்த்தர் தான், நம்முடைய ஆண்டவர் தான் லார்டுன்னு தெரியுது அவனுக்கு. கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால செஞ்சது, வெரி குட். அவனுக்கு யூஸ் பண்ணிருக்கான், கர்த்தருடைய நாமத்தை யூஸ் பண்ணிருக்கான் எல்லா அற்புதம் செய்யறதுக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பரவாயில்லையே, உங்களுக்கு என்னை அறிந்திருக்கிறீர்கள், நீங்கள் என்னை அறிந்திருக்கிறீர்கள், குட். கர்த்தாவே கர்த்தாவேனா கண்டிப்பா அவன் அறிஞ்சிருப்பான். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அறியவில்லையே, நான் உங்களை அறியவில்லை. தட் இஸ் வாட் we need to know. கர்த்தரை அறிந்த அநேகர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், அப்போஸ்டேட்ஸ். கர்த்தரை அறிந்த அநேகர் இருப்பார்கள். அவர்கள் அசுத்த ஆவிகளினாலே மேனிபுலேட் பண்ணி பொல்லாத அற்புதங்களை செய்வார்கள். ஆனால் அதை நோக்கி அதை உண்மை என்று மக்கள் நம்பும்படி பிசாசானவன் அதற்கு கர்த்தர் என்கின்ற ஒரு வார்த்தையும் கொடுத்துருவான். கர்த்தரால் நடக்கிறது என்ற ஒரு அடையாளத்தையும் கொடுத்துருவான். தேவனால் நடைபெறுகிறது என்ற அடையாளத்தையும் கொடுத்துருவான். அப்போ பிசாசு வந்து நான் தான் பிசாசு, என்னாலே சுகமாகுங்கன்னா எவனா சுகமாக ஓடி வருவானா? ஓடிடுவான். ஐயோ, பிசாசு கிட்ட போய் சுகத்தை வாங்குறதா? கர்த்தர் கொடுக்கிறார் பாவான்னு கூப்பிடுவான். அப்போ வருவான், மக்கள் வருவான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எஸ், நீங்க கர்த்தர் சூப்பரா அறிஞ்சிருக்கீங்கப்பா, நான் உங்களை அறியேன். பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் செய்யப்பட்ட உருவாக்கப்பட்ட அந்த அக்கினி கடலுக்கும் அவர்களை தள்ளுகிறார். So it's possible. It's quite possible. It's maximum. அது நடக்கும். அது நடக்காம இருந்தாதான் நம்ம வந்து ஆச்சரியப்பட வேண்டும். அதான் கர்த்தரால் அறியப்படுதல் என்பதுதான் ரட்சிப்பு. நாம் கர்த்தரை அறிந்து கொண்டோம் என்பது ரட்சிப்பு அல்ல, கர்த்தரால் அறியப்படுவதுதான் ரட்சிப்பு. கர்த்தரால் அறியப்படுதல் என்றால் என்ன? அறியப்படுதல் இவன் என்று ஆண்டவர் அறியறதல்ல. அறிந்து கொள்ளுதல் என்பது அது வேதத்திலே பார்க்கும்போது வித்தியாசமாக கொண்டு, I did not know you, I don't know you அப்படிங்கிறார். நான் உங்களை அறியேன். It's a special, it is சொல்லுங்க சிஸ்டர். இல்ல, தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கான் வசனம் இருக்குல்ல சார்? ஆமா, அதாவது தேவனால் அறியப்பட்டிருக்கான்னா என்ன? The special relationship. அதாவது ஆதாம் ஏவாளை அறிந்தான்னு போட்டிருக்குது. ஆதாம் ஏவாளை அறிந்தான்னா என்னது? இது ஏவாள், இவள் தேவனால் அந்த அறிவா இல்லையா? the special relationship. ஆதாம் ஏவாளை அறிந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கும்போது தேவன் அறிந்த கூட்டம், தேவனால் அறியப்பட்ட ஒரு கூட்டம், அதிலே ரட்சிக்கப்பட்டவர்கள். அதுபோல தேவனால் அறியப்படுதல் என்ற போது தேவனால ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப்புக்காக தேவனிடத்துல அழைக்கப்பட்டவர்கள், அது தேவனால் ரட்சிக்கப்பட்டவர்கள். மற்றவர்கள் எல்லாம் பிசாசினாலே செய்கிறவர்கள் தான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஐ டோன்ட் நோ யூ, என்ன உங்களுக்கு தெரியும்பா, ஆனா நான் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளல. ஐ டோன்ட் நோ யூ, உங்களை பத்தி எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. சரி, நாம ஒரு அதிகாரத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கணும். அதனுடைய விளக்கத்தை கூட டைம் இல்லைன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு இது சொல்லுங்க. இப்போ எனக்கு சரியான அந்த வசனம் தெரியல எந்த பகுதின்னு சொல்லிட்டு, ஆனாலும் சீசர் சொல்லுவாங்க, இவன் நம்மளுடைய இல்லாதவன், ஆனா உங்க நாமத்தினாலே அற்புதம் செய்யறான், உங்க நாமத்தினாலே பண்றானே. அதுக்கு ஒரு ஆண்டவர் பதில் சொல்லுவாரு, நம்ம அறியாத ஒரு காரியத்தை சொல்றான், ஆனா நமக்கு விரோதமா இல்ல, நமக்கு எதிரானவன் இல்ல, நமக்குள்ள இருக்கவன் தான் எதிரானவனா இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாரு. சரியான அந்த எந்த பகுதின்னு என்னால கண்டுபிடிக்க முடியல.
ஆமா. எஸ் நமக்கு விரோதமா பட்சத்துல இருக்கிறான். ஆனா அவன் எதிரா ஆண்டோடைய நாமத்தை சொல்லிட்டு ஏதோ செய்யறான் சம்திங். சரி பரவாயில்ல விடுன்ற மாதிரி ஏதோ சொல்றாரு. ஆமா, நமக்கு விரோதமாய் அவன் இருப்பதில்லைன்னு. அது 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 என்ன நடக்கிறது என்பது நம்ம அடுத்த வாரத்துல பார்க்கலாம். ஏன்னா அது தட்ஸ் a கிங்டம் காஸ்பல் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருந்த, ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்திலே நிறைய நடந்தேறிய காரியம். ஏன் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தோடு அற்புதங்களும் அடையாளங்களும் சேர்ந்து இருக்கின்றது என்பதை பற்றி நம்ம அது வேற ஒரு சப்ஜெக்ட். ஓகேங்களா? இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை சொல்லும் போது அங்கே இந்த காலத்திலே பிரசங்கிக்கப்பட்ட கிருபையின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படவில்லை, ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. அப்பொழுது இந்த சீஷர்களையும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு அவர் அற்புத அடையாளங்களை செய்கிறவர்களாக ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு இடத்திலே அனுப்புகிறார், இஸ்ரவேலர் இடத்திலே அனுப்புகிறார். ஒரு சிலர் இஸ்ரவேலர்களாகிய அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இஸ்ரவேலின் பாளையத்துக்குள்ளே மாத்திரம் போறாங்க. இயேசுவும் சொல்லுகிறார், நீங்கள் இஸ்ரவேலின் பாளையத்துக்குள்ள மாத்திரம் தான் போகணும்னு. அப்பொழுது சீஷருடைய அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சிலர் சீஷர்கள் செய்வதை போலவே செய்யவும் செய்கிறார்கள். அது தேவனால் அந்த காலகட்டத்திலே தேவகுமாரன் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு கிருபை. அது ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம் செய்யக்கூடியது. ஓகேங்களா? ஏன்னா 70 பேர் இருக்கான். 70 பேரை 2 பேரா அனுப்பி கூட என்ன செய்யறாங்க? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போய் அற்புதங்களை செய்யுங்க, நீங்க ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லுங்க அப்படிங்கிறார். ஆகவே அந்த காலகட்டத்தில் அவர்களிடத்திலிருந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொண்ட ஒரு சிலர் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தங்களுக்கு அறிவித்த சீஷர்களை ரெப்ளிகேட் பண்ணாங்க. தட் வாஸ் அக்செப்டபிள். அது இயேசு கிறிஸ்து. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த காரியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கிருபையின் சுவிசேஷத்தின் காலகட்டத்தில் நடைபெறுகிற, இந்த காலத்தில் நடைபெறுகிறதாகவும் எதிர்காலத்திலே நடைபெற போகிற காரியத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அதை பற்றி தான் நாம் சொல்லுகிறோம், செய்ய முடியும், அசுத்தாவினாலே செய்ய முடியும் என்று சொல்லுவோம். ஆனால் நம்முடையவனா இருக்கவில்லைன்னா, இப்போ நம்மள ஃபாலோ பண்ணலையா ஆண்டவரே? நம்ம நிறைய இடத்துல கிராமங்களுக்கு போறோம், நிறைய ஊழியங்களை செய்யறோம். இப்போ நம்மள ஃபாலோ பண்ணி அவன் வரல. நாங்க போனோம், கிராமங்களுக்கு போனோம், அங்க நாங்க சொன்னவர்களா இருக்கட்டும், அங்கே நம்முடைய சுவிசேஷத்தை கேட்டவர்கள். ஆனால் இப்பொழுது நம்ம ஃபாலோ பண்ணலையா? சரி, நம்மளை ஃபாலோ பண்ணாட்டியும் பரவாயில்ல, அவன் என்னுடைய நாமத்தை பயன்படுத்தி அவன் அற்புதம் செய்தால் அவனை விட்டு விடுங்கள். இப்போ நம்மளை ஃபாலோ பண்ணலங்கிறது, அதாவது லிட்ரல் ஃபாலோயிங். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போய் கொண்டிருக்கின்றார், அந்த ஃபாலோயிங்கை பற்றி பேசுகிறார். இப்போ நம்ம கூட வரலனாலும் பரவாயில்ல, அவன் செய்யிட்டு விட்டு விடுங்கள், நம்முடையவனாய் இருக்கின்றான் என்று இயேசு சொல்றார். So that the kingdom gospel context is different. Grace gospel context is different. இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கும் போது என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் இடத்துல மாத்திரம் போங்கிறாரு. ஆனா கிருபையின் சுவிசேஷத்தை கொண்டு நீங்க உலகத்தின் கடைசி வரைக்கும் போங்க அப்படிங்கிற அவரே அனுப்புறாரு. எங்க வெளியே போக கூடாதுன்னு சொல்றவரு இப்ப ஏன் வெளியே போறாருன்னு நம்ம சிந்திச்சிருக்கோம். அதுதான் there is a difference. So அதை நம்ம இந்த காலகட்டத்தோடு நம்ம இணைத்துக் கொள்ள போறோம். சரி, இந்த நாளுக்கான ஒரு அதிகாரத்தை மாத்திரம் நம்ம பார்க்க போறோம். நம் யாவருக்கும் பரிச்சயமான ஒரு அதிகாரம் தான் எபிரேயர்ல 7வது அதிகாரம். இந்த 7வது அதிகாரத்தையும் நம்ம ஒரு கிளாஸ் முழுக்க எடுக்கணும். அதனால ஒரு சில காரியங்களை மாத்திரம் பார்த்து நாம் இன்று முடிக்கலாம். இங்கே மெல்கிசேதேக்கை பற்றி எபிரேய நிர்வாகியன் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் சாலேமின் ராஜா என்பதும் சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். சாலேமின் ராஜா என்பதற்கு இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களில் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாய் நிலைத்திருக்கிறான். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன் அப்படின்னு சொன்னா என்ன? அவன் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இவன் ஒரு தேவதூதன், இவன் வித்தியாசம் மனிதன் அல்ல, அவன் மனிதன் தான். அவனுடைய வம்ச வரலாறு எழுதப்படவில்லை. இப்போ எபிரேய நிர்வாகியன் என்ன சொல்றாரு? சரி, யாருடைய பையன் யாரு இன்னார்னு எழுதுறதுக்கு நம்ம கிட்ட அவனுடைய வம்ச வரலாறு இல்ல. ஆனாலும் வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் சாலேமின் ராஜா,
சமாதானத்தின் ராஜா, சாலமின் ராஜா என்று அழைக்கப்பட்டான். உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமா இருந்தான். அது மாத்திரம் நமக்கு தெரியுது. ஆனா வம்ச வரலாறு அவனை பத்தி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுறதுக்கு, அவன் தாயும் தகப்பனும் வம்ச வரலாறும் இல்லாதவன் அப்படின்னா அவனை பற்றிய வம்ச வரலாறு எழுதப்படவில்லை என்பதுதான் நீங்க சொல்றாரு ஒழிய, ஏதோ தாயும் தகப்பனும் இல்லாம மெல்கிசேதேக்கு பிறந்துட்டாருன்னு சொல்லி அமானுஷ்யமான ஒரு நபரை பற்றி இங்க பேசவில்லை. இவன் எவ்வளவு பெரியவனா இருக்கான் பாருங்க. கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதல்ல அவனுக்கு தசமபாகம் கொடுத்திருக்கிறான். தசமபாகம் கொடுத்தது மாத்திரம் இல்ல, லேவியும் கூட. ஆபிரகாம் தசமபாகம் கொடுக்கும் போது லேவி ஆபிரகாமின் மடியில் இருந்தான், ஆபிரகாமின் வம்சத்தில் இருக்கின்றான் லேவி. அப்போ அந்த லேவியே இந்த மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் கொடுத்ததாய் மாறுகிறது. இப்போ ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம பார்க்கிறோம். இப்போ நியாய பிரமாணத்தை பின்பற்றுதல் தகுமா? நியாய பிரமாணம் ஏன் பலனற்று போனது? நியாய பிரமாணத்தை ஏன் பின்பற்றக்கூடாது என்பதை நாம் பார்க்க போறோம். அதற்கு தான் இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றார். இந்த நியாய பிரமாணம் எல்லாம் யாருடைய ஆசாரியத்துவத்துக்கு கீழாக கொடுக்கப்பட்டது? லேவியின் ஆசாரித்துவமா இல்ல மெல்கிசேதேக்கின் ஆசாரித்துவமா? ஆசாரியத்துவம். இப்போ லேவியினுடைய ஆசாரியத்துவம் மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவத்தினாலே ஒரு முடிவுக்கு வந்து விட்டது இல்லையா? நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் முடிந்து விட்டது என்று சொல்வதற்கு எவ்வளவு பவர்ஃபுல்லா இந்த எபிரேய நிர்வாகம்னு சொல்றாரு பாருங்க. இப்போ லேவியினுடைய ஆசாரியத்துவம் யாரையும் பூரணப்படுத்துவதில்லை என்பதை எப்படி சொல்றாரு அப்படின்னா, லேவியினுடைய ஆசாரியத்துவம் முடிந்து விட்டது. அப்போ நியாயப்பிரமாணம் எல்லாம் எந்த ஆசாரியத்துவத்துக்கு கீழாக கொடுக்கப்பட்டது? லேவியின் ஆசாரியத்துவத்துக்குள்ளாக கொடுக்கப்பட்டது. இப்போ லேவியினுடைய ஆசாரியத்துவத்துக்குள்ளாக கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தை நீங்கள் மறுபடியும் பின்பற்ற போகிறீர்களா எபிரேயரே? அப்போ நியாயப்பிரமாணம் உங்களை ரட்சிக்குமானால் லேவியின் ஆசாரியத்துவம் உங்களை ரட்சித்திருக்க வேண்டுமே. நியாயப்பிரமாணம் பூரணம் அல்ல என்று சொல்வதனால்தான் லேவியின் ஆசாரியத்துவமும் பூரணம் அல்ல என்று சொல்லுகிறோம். மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவம் உருவாகி இருக்கிறது. அதாவது மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவத்திலே, ஏன் மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவம்னா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஆசாரியனா இருந்தாலே லேவி கோத்திரத்தில் தானே இருக்கணும். ஒரே ஒரு ஆசாரியன் தான் பழைய ஏற்பாட்டில் லேவி கோத்திரத்தில் இல்லாத ஒரு ஆசாரியன், அது மெல்கிசேதேக்கு. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது எபிரேய நிர்வாகம் சொல்றாரு, இன்னொரு ஆசாரியரும் லேவி கோத்திரத்து ஆசாரியத்துவத்துல வரல அப்படிங்கிறாரு. அது யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டுல ஒருத்தர் லேவியின் கோத்திரத்துல இல்ல ஒரு ஆசாரியன், புதிய ஏற்பாட்டுல இன்னொரு ஆசாரியரும் லேவி கோத்திரத்துல இல்ல. அதனாலதான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்ன ஆசாரியத்துவம் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, லேவி கோத்திரத்துல அடங்காத ஆசாரியர் யாரது? இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இப்போ இந்த ஆசாரியத்துவத்துக்கு ஏதாவது முடிவு உண்டா? இயேசு கிறிஸ்துவின் ஆசாரியத்துவத்துக்கு முடிவு இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் ஆசாரியத்துவத்துக்கு ஏதாவது முடிவு இருக்குதா? மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவத்துக்கு இல்லை. காரணம் என்னன்னா, அவங்கதான் லேவி கோத்திரத்துல அடங்கலையே. இயேசு கிறிஸ்து தான் லேவி கோத்திரத்துக்குள்ளே அடங்கவில்லையே. அவர் லேவி கோத்திரத்தினர் அல்ல, அதற்கு வெளியே இருக்கிறவராய் இருக்கின்றார். லேவி கோத்திரத்தின் ஆசாரித்துவம் முடிந்து விட்டது. ஆகையினாலே லேவி கோத்திரத்தின் ஆசாரித்துவத்துக்கு கீழே கொடுக்கப்பட்ட பலிகளும் முடிந்து விட்டது. ஆகையினாலே லேவி கோத்திரத்திற்காக கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணமும் முடிவுற்றது. அப்படியானால் இனி ஒரே ஆசாரியர் ஒரே பலி செலுத்தினார். அந்த ஒரே பலியின் மூலம் இப்பொழுது என்ன நடக்கின்றது? அந்த ஆசாரியர், இந்த பூமியின் ஆசாரியர் எல்லாம் ஆசரிப்பு கூடாரத்திலையும்
தேவாலயத்திலையும் போய் பூமியில அவன் மிருக பலிகளை செலுத்திட்டு இருக்கிறான். ஆனா இந்த ஆசாரியரோ நேரா காடு கிட்டே போயிட்டாரு. நேரா ஹெவன்லி சாஞ்சல், நேரா 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 பிதாவின் இடத்துல போய் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி, அந்த ரத்தத்தினால், அந்த பலியினாலே, அந்த கிருபாசன தண்டையிலே எங்க செலுத்தணுமோ அங்கே செலுத்தியாச்சு. இது எப்படி இருக்கு தெரியுங்களா? அதாவது இந்த கிராஜுவேஷன்லாம் வாங்கும்போது இல்ல, இப்ப நம்ம கிராஜுவேஷன் வாங்குறோம் அப்படின்னா, நீங்க கிராஜுவேஷன் இந்த வருஷம் வாங்க போறவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதாவது முந்தின நாளே உங்களை காலேஜுக்கு வர சொல்லுவாங்க. வர சொல்லி கிராஜுவேஷன் ரிகர்சல் நடக்கும். அப்போ ஏதோ ஒரு வாத்தியார் நின்றுட்டு ஒரு கையில ஒரு சுருட்டி வச்சுக்கிடுவார். ஒரு எப்படி லைன்ல இருந்து ஒவ்வொருத்தரா பேர் அழைக்கும் போது நீங்களும் போய் வாங்கணும். வாங்கியாச்சு, நம்ம எங்க எந்த இடத்துல வாங்கணுமோ அங்கே வாங்கியாச்சு, முடிஞ்சது. இப்ப பாருங்க, காலேஜில் தான் நடக்குது அந்த ரிகர்சல். ஆகையினால வாங்கியாச்சு. நான் கிராஜுவேஷன் வாங்கிட்டேப்பா, நீங்க வந்துட முடியுமா? யார் இடத்துல வாங்கணுமோ அவர்கிட்ட வாங்கினாதான் அது செல்லுபடி. அடுத்த நாள் கிராஜுவேஷன் ரிகர்சல் முடிஞ்சு அடுத்த நாள் ரியல் கிராஜுவேஷன் நடக்கும். அப்போ உங்களுக்கு அதற்கான கவுன் எல்லாம் கொடுக்கப்பட்டு தொப்பி எல்லாம் போட்டு யார் உங்களுக்கு கொடுக்கணுமோ பிரசிடென்ட் சொல்வாரு, upon the recommendation of the faculty of South India Baptist Bible College, the authority bestowed upon me to offer Bachelor of Theology to such and such, so and so. யாரு கிட்ட வாங்கணுமோ, யாரு சொல்லணுமோ அவர் சொல்லி அவர்கிட்ட வாங்கினாதான் அது செல்லுபடி ஆகும். இந்த பூமியின் ஆசாரியன் எல்லாம் பரலோகத்துக்கு போய் அவர்கள் செலுத்தவில்லை. இந்த பூமியின் ஆசாரியர் எல்லாம் மிருகங்களின் ரத்தத்தை கொண்டு போய் செலுத்துகிறார்கள். அது ஒரு ரிகர்சல். இப்படிதான்ப்பா நடக்க போகுது, ஒரு பூர்ணமான ஒரு பலி வரப்போகுதுன்னு ஒரு ரிகர்சல் காமிச்சா. இப்போ ஒருத்தர் நேரா கொண்டு போய் அவரிடத்திலேயே அந்த ரத்தத்தை அவருடைய கிருபாசன தண்டையிலே பரலோகத்தின் அந்த கூடாரத்திலே பிரவேசித்தார் என்று போடப்பட்டிருக்கிறதே, அங்கே செலுத்தி இப்போ அங்கே அவருடைய ரத்தம் செலுத்தப்பட்டதுனாலே பிதாவானவர் அதை அப்ரூவ் பண்றாரு. எப்படி அப்ரூவ் பண்றாரு? தம்முடைய குமாரனை மரித்தோரில் இருந்து எழுப்பி அந்த குமாரனுடைய ரத்தம் இப்பூமியின் மாந்தருடைய பாவங்களுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அவர் அப்ரூவ் பண்ணி அங்க டிக்ளேர் பண்றாரு. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருடைய ரத்தத்தை நான் ஏற்றுக்கொள்ள, இவருடைய பலி இப்பூமியின் மாந்தரனுடைய ரட்சிப்புக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆதாரம் எங்கே தேவனே? இப்பொழுது அவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பதே அதற்கு ஆதாரம். மற்ற ஆசாரியன் எல்லாம் செத்து மடிந்து போய்விட்டான். ஆரோன் போய்விட்டான், ஆரோனுடைய குமாரர் போய்விட்டார்கள், லேவியின் கோத்திரத்தை பிறந்து எல்லாரும் போயிட்டான். ஆனா எப்படி எல்லாம் பலி செலுத்தினான், எல்லாம் போயிட்டானே, அவனுக்கே பலி செலுத்தணும்பா, அவன் பலி செலுத்தினான், ஆனா போயிட்டான். ஆனா இப்போ ஒருத்தர் பலி செலுத்தி, தன்னைத்தானே பலி செலுத்தி இன்றும் ஜீவித்திருக்கிறார், இனியும் ஜீவித்திருக்கிறார், என்றென்றைக்கும் நித்திய ஆசாரியனா இருக்கிறதுனால நம்ம எப்போ ரட்சிப்பை இழந்து போக முடியும் தெரியுமா? இந்த ஆசாரியன் மரிச்சாதான் நம்ம ரட்சிப்பை இழந்து போக முடியுங்க. அந்த ஆசாரியன் இருக்கிற வரைக்கும் ஒருவனும் ரட்சிப்பை இழந்து போங்க. அதனாலதான் அவருடைய கவர்னன்ட், அவருடைய உடன்படிக்கையும் அவருடைய ஆசாரித்துவம் நித்திய ஆசாரித்துவம் என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் என்ன? எபிரேயர் வாக்கியம் சொல்லுகிறார், இந்த ஆசாரியனுக்கு ஒரு முடிவு கட்டினால்தான் அந்த ஆசாரியன் யாருக்காக பலி செலுத்தினாரோ, அந்த பலியை ஏற்றுக்கொண்டவர்கள், விசுவாசத்தினால் அந்த பலியை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்பொழுது ரட்சிப்பை இழந்து போக முடியும்னா, இந்த ஆசாரியன் மரித்து போக வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மரித்த இயேசு இனி மரிப்பதில்லை. There is no death for him because he is resurrected. அவர் உயிரோடு இருக்கிறார் என்றால் நானும் பிழைத்திருக்கிறேன். அவர் மரித்தாரானால் நான் மரித்து போவேன். அவர் மரிக்கவில்லை, மரிக்க வாய்ப்பில்லையே. அப்படியானால் அதனால்தான் அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் விட்டுறார். சோ இந்த சத்தியத்தை மிக தெளிவாக இந்த 7வது அதிகாரத்திலே நீங்கள் பார்க்க முடியும். இந்த 7, 8, அதாவது 7வது அதிகாரத்தை படித்துவிட்டு 8, 9, 10வது அதிகாரத்தை வாசியுங்கள், உங்களுக்கு தெரிந்துவிடும். இந்த ஆசாரியர் நமக்காக மரித்தார், நமக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார். நம்முடைய ரட்சிப்பை இழந்து போக வேண்டும் என்று சொன்னால் முதலாவது இந்த ஆசாரியரை நம்ம இழந்திருப்போம்.
இந்த ஆசாரியன் மரிக்கணும், இந்த ஆசாரியன் அடக்கம் பண்ண வேண்டும். முடியுமா? முடியவே முடியாது. வேதம் சொல்லுகிறது மரணம் அவரை கட்டுப்படுத்தி வைக்க முடியவில்லை. அதனால்தான் அப்போஸ்தலர் எல்லாரும் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக இருந்து இயேசு எழுந்தார் என்று சொல்லுகிறார்கள். இயேசு எழுந்தார் அப்படின்னா என்ன? நான் பிழைச்சிட்டேன்னு அர்த்தம். எந்த ஆசாரியன் ஆனாலும் சரி, ஆசாரியனே இருக்கட்டும், லேவி கோத்திரத்திலே பிறக்காத யூதர்களால் மிக உயர்ந்த இடத்திலே வைக்கப்பட்டிருந்த தாவீதா இருக்கட்டும், ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், பழைய ஏற்பாட்டு பலிகள் செலுத்தின எவரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஆண்டவர்னா அவர் மாத்திரம்தான் ஆண்டவர். அவரே நித்திய ஆசாரியனா இருக்கிறார். ஆகையினாலே என் ஆண்டவருடைய ஆசாரித்துவம் எப்பொழுது முடிகிறதோ அப்போதான் நான் நம்புவேன் என் ரட்சிப்பும் முடியும்னு சொல்லி. அவருடைய ஆசாரித்துவம் முடியலன்னா என் ரட்சிப்பு எப்படிங்க முடியும்? அதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் நம்மை ரட்சித்திருக்கிறது. இந்த விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்கிறோம். இந்த விசுவாசம் உடையவர்கள், உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்கிறது. திடன் கொள்ளுங்கள், கர்த்தர் மரிப்பதில்லை, நாமும் மரிப்பதில்லை. கர்த்தர் உயிரோடு எழுந்திருக்கிறார், நாமும் உயிரோடு எழுந்திருக்க போகிறோம். இதுதான் வேத புதிய ஏற்பாட்டில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த விசுவாசத்தின் திரட்சி. நாளைய தினத்திலே மறுபடியும் இதனுடைய தொடர்ச்சிகளை நாம் பார்க்கலாம். இந்தியாவுக்கு நன்றி. தேங்க்யூ சோ மச். ஏதாவது கேள்விகள் இருக்கும் சொன்னால் நாம் அடுத்த கிளாஸ்ல நம்ம கவனிக்கலாம். தேங்க்யூ சோ மச். ஓகே, ஜெபம் பண்ணலாம். சரிங்களா? ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். நேசிக்கிற பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவினுடைய இலவசமான ரட்சிப்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாங்கள் இந்த நிருபத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டினீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரத்தை எங்களுக்கு பிரயோஜனமாக மாற்றி தந்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கற்றுக்கொண்ட காரியத்தை நாங்கள் மறந்து போகாமல் அதை தியானிக்க, அதை கடைபிடிக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தருவீராக. ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே, தேங்க்யூ சோ மச். நாளைக்கும் வகுப்பு நடைபெறும். நாளைக்கும் வகுப்பு நடைபெறும். தேங்க்ஸ் ஐயா. ஓகே தேங்க்ஸ். சரி, Thank you, Pastor. ஓகே, தேங்க்யூ ஐயா. குட் நைட்.